பாட்டி சமையல் பேத்தி கிச்சன் ரொம்ப நல்லா போயிட்டுருக்குங்க. நிறைய பேர் நிறைய இன்புட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. நிறைய விஷயம் புது ரெசிபிஸ் வந்துட்டுருக்கு நமக்கும். அதில் ஒரு சிலதெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம பண்ண போகிறோம். ஏற்கனவே பண்ணுறது தான், பட் வீட்லேயே எப்படி இடியாப்பம் ரெடி பண்ணி மாவை அதை கலரிட்டு அது புழியறதுன்றது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஹைதராபாத்லேருந்து ஆஸ் யூஷுவல் நம்ம சிஸ்டர்லாம் வந்திருக்காங்க. என்னோடய சிஸ்டர்லாம் வித்யாக்கான்றவங்க. அவங்கக்கிட்ட நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். Authentic home food delivered daily. வாங்க வித்யாக்கா, ஆஃப்டர் லாங் டைம் சொல்ல மாட்டேன், இது கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி அகெயின் மாவுடுக்காக வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி இடியாப்பம் பண்ண போகிறோம்னு சொன்னோம். அதாவது ஹோம் பேஸ்டு, எதுவுமே ரெடிமேட் ப்ராடக்ட் கிடையாது. ஸோ அதை நீங்கள் எப்படி பண்ணலான்றது கொஞ்சம் நமக்கு சொல்லுவோம். நம்ம வீல் ஆல்சோ ட்ரை அண்ட் மாவுடு. ஓகேம்மா, இதில் பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லை. இது இட்லி புழுங்கல் வாங்கி அதை அரைச்சு ஒரு 1.5 டம்ளர் வச்சுருக்கேன். ஓகே, இந்த டம்ளர் சைஸு யூஷுவல் நார்மல் ரெகுலர் காஃபி டம்ளர்னு சொல்லிக்கலாம். அதை அந்த அளவு 1.5 டம்ளர் அரிசி மாவு இருக்கு. அது இட்லி புழுங்கல். ஓகே, அதை அரைச்சு மிஷின்ல கொடுத்து அரைச்சு வச்சுக்கலாம். இல்ல உங்களுக்கு இடியாப்பம் மாவும் கிடைக்கிறது, அதையும் வாங்கி பண்ணிக்கலாம், ஈஸி ஆயிடும். இது அதே 1.25 டம்ளர் தண்ணி அதே டம்ளர்ல அளந்துருக்கேன். கொஞ்சம் நல்லெண்ணெய், கொஞ்சம் உப்பு, இவ்வளவுதான் இதுக்கு இன்கிரீடியன்ட். ஈஸியா பண்றது. இதுக்கு இந்த புழியறது வேணும் கண்டிப்பா. ஓகே, சோ இப்போ 1.5 டம்ளருக்கு மேல தண்ணி விட்டு நல்ல சூடானும். அது முத்து கொதி அப்படிம்பாங்க. அதுல ஒரு உப்பு, ஜஸ்ட் அந்த இடியாப்பத்துல உப்பு ஏறதுக்கு தான். ஆமா, ரொம்ப உப்பு வேண்டாம் இதுக்கு. அண்ட் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய். அவ்வளவுதான். ஓகே ஓகே, மொத்தத்துக்குமே அவ்வளவுதான். வேணா லாஸ்ட்ல போட்டுக்கலாம். சோ தட் அந்த அடுப்புல இது ஒட்டாம வரணும். அம்மா இதை நோட் பண்ணிக்கோங்க. ஒட்டாம வரணும்னா கொஞ்சம் தண்ணியில உப்பு அண்ட் எண்ணெய் கொஞ்சமா போட்டு அதை கொதி விட்டுறதுக்கு வெயிட் பண்ணுங்க. லைட்டா ஒரு கொதி வந்த உடனே மாவை இப்படி சலிச்சு மாதிரி போடணும். சோ தட் கட்டி தட்டக்கூடாது. ஓகே, ஸோ அம்சா மாவும் அப்படிதான் சொல்லுவா. ஓகே, ஸோ தேவைன்னா இன்னும் கொஞ்சம் அப்புறம் தண்ணி விட்டுக்கலாம். பட் அவசியம் ஏற்படாது. இது கெட்டியாகி நல்லா நமக்கு புழியிற பதத்துக்கு வரணும்னா அளவு கரெக்டாக இருந்தால் தான் அது உனக்கு கட்டியும் தட்டாமல் வரும். இப்போ நம்ம இடியாப்பம் ரெடிமேட் வாங்குறோம்ல, அதில் மாவு மட்டும் சொல்கிறேன், அது இதே ப்ராசஸில் தான் பண்ணலாம். இதே ப்ராசஸ் தான். ஓகே, பச்சரிசியில் பதப்படுத்தின மாவுன்னு தான் சொல்கிறா. ஆமாம், நம்ம இங்கே புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி போடுறோம். ஸோ என்ன டிஃப்ரென்ஸு? டேஸ்ட்ல என்ன டெக்ஸ்சர் எல்லாமே மாறும். அது கொஞ்சம் ரஃப் ஆயிடும். நீங்க கொஞ்ச நேரம் வெச்சு சாப்பிட்டா அது நல்ல ஒரு சைடுலலாம் ஒரு மாதிரி ரஃப்னஸ் தெரியும். ஓகே ஓகே, இதெல்லாம் உனக்கு அது தெரியாது. ஏன்னா இது சாஃப்டா இருக்கும். ஓகே, 2 நிமிஷம் கூட ஆகாது இது கலர் எடுத்துக்கு. இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தான் சின்ன சின்ன விஷயம் தான். எண்ணத்துல என்ன போடலான்ற விஷயத்தை நம்ம பார்த்தாதான் இது கரெக்டாக வரும். இல்லைன்னா இன்னொரு நம்ம பண்ண முடியாது. இது ஒரு பதம் கம்மியாக இருந்தாலும் இடியாப்பம் டேஸ்ட்டே மாறிடும். அதனால நல்லா கலரி அதுக்கு ஏற்றபடி அதை ஒரு கலர் மாறும். அரிசி மாவு ஒயிட் கலர் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும். பழுப்பு கலரில் வந்தால் தான் நல்லா இருக்கும் அந்த டேஸ்ட்டு. எப்படி வேக விட போகிறோம்னாலும் அது ஒட்டாமல் வந்தால் தான் அதோட அந்த டேஸ்ட். இந்த ஓம ஜீரகம்லாம் அவசியம் ஒன்றுமே வேண்டாம். வெறும் உப்பு தான் இதுக்கு. ஓகே, இப்போ கொஞ்சோண்டு இல்லை நல்லெண்ணெய் விடலாம். 1/2 கரண்டி அந்த அளவு தான் போதும். ஓகே, ஸோ அது ஒட்டாமல் வரத்துக்காக நம்ம பண்ணுறது. கடாயில் ஒட்டவே ஒட்டது. இது ஹாஃப் பாயில்டு, பார் பாயில்டு தான். ஓகே ஓகே, நம்ம இதே அப்படியே புழியக்கூடாது. ஏன் நம்ம தட்டில் வெயிட்டில் விட்டு தான் பண்ணணும். தட் இஸ் இடியாப்பத்துக்கு சொல்கிறேன். ஏன்னா இதுவே பார் பாயில்டுன்றது. ஆமாம், இதுலேயே ஃபுல்லாக வெந்துருத்துன்னா புழிச்சு அப்படியே சாப்பிட்லாமா? அது கொஞ்சம் மாவு டேஸ்ட் இருக்கும். அதனால தான் வேக விடுறது வயிற்றுக்கும் நல்லது. இது வெறும் மாவு இல்லையா, வயிற்று எனிதிங் ஸ்டீம் ஸ்டீம் பண்ணுறது பெட்டர். ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எதுக்கு நான் கேள்வி கேட்குறேன்னா, எப்படிலாம் பண்ணக்கூடாதுன்ற ப்ராசஸ் இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்குறேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் கேட்டால் தான் நமக்கும் விஷயம் தெரியும் எப்படி பண்ணலாம். கையில் கொஞ்சம் ஈரம் பண்ணிவிட்டு இதை தொட்டேன்னா சூப்பர் சாஃப்டாக இருக்குது இது. ஏன்னா அந்த மாவை அரைச்சிடும் இல்லையா, அதனால நல்ல அந்த நைஸ் மாவு நல்லா சாஃப்டாக ஆகிடும். ஸோ இது சலிக்கவே அவசியம் இல்லை. ஸோ இடியாப்பம் பண்ணோன்னா இடியாப்பத்துக்கு உண்டான பதத்தில் அவங்க மாவு மிஷினில் அரைச்சிட்டோம். ஆமாம், அவ்வளோதான்.
நம்ம மிக்சிலெல்லாம் அரைக்கக்கூடாது அதை அது இல்லை அது அந்த குறப்பு இருக்கும், திருப்பி சலிக்கணும், அதெல்லாம் இருக்கு, அதனால தான். சரி. ஸோ இப்போ இதான் நாழி, அதுக்கு பேர். ஓகே இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. சிம்பிளிஃபைடாக வெயிட்டு வந்து நமக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படாமல் பண்ணோன்னா இந்த நாழி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. சிலதெல்லாம் இரும்பு, பழங்காலத்தில் நான் எங்கள் பாட்டிக்கெலாம் ஹெல்ப் பண்ணியிருக்கேங்க. இரும்பு நாழியில் அப்படி சுற்றி பண்ணோம், அந்த ஸ்டாண்டு ஒருத்தர் பாட்டி பிடிச்சிப்பாங்க, நான் வந்து புழிவேன். நீ இந்த ட்ரிப் வந்து இந்த இது பண்ணணும், அடுத்த ஈடுக்கு நீ பண்ணணும், அடுத்த ஈடுக்கு இன்னொருத்தர் பண்ணணுன்றது ஒரு பெரிய ப்ராசஸாக வந்து எங்களுக்கு பண்ணுவாங்க. ஸோ இப்போ இன்னும் சிம்பிளிஃபைடாக வந்திருக்கு. மேபி அந்த காலத்தில் இருந்தால் ரொம்ப ஈஸியாக பண்ணியிருப்பாங்களா. ஓம்பொடியாச்சு. ஸோ இது வந்து ஓமப்பொடியாச்சு. ஓகே, ஸோ சின்னதாக இருக்கும், வச்சு மைன்யூட் ஹோல் உள்ளது. இதை பார்த்தா இது அவ்வளோதான் இருக்கும் உங்களுக்கு. இந்த சேவை நாயில் நல்லா இங்கே எண்ணெயை தடவிடும், ஸோ தட் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். அதுதான் உங்களுக்கு. ஓகே, நல்ல விஷயம் அது. ஓகே, ஆனால் அந்த சூட்லேயே தான் புழியணும்ல, கொஞ்சம் ரொம்ப அப்படியே கொதிக்க புழியணும்னு அவசியம் இல்லை. ஓகே. சேவை ஸ்டாண்ட் இதெல்லாம். ஓகே சூப்பர். ஸோ அதில் கொஞ்சோண்டு இப்போ எண்ணெயை தடவிட்டு கேவி. ஓகே, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. ரொம்ப ஈஸியாக பண்ண ஆரம்பிச்சிட்டோமே நம்ம. இவ்வளோதான், அவ்வளோதான். புழிஞ்சா இதை வேக வச்சுட்டா ரெடி. சூப்பர். மெல்லிசா சாஃப்டாக வரும். இது சான்ஸே இல்லை, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. வெயிட்டில் விட்டால் அது இன்னும் டேஸ்ட்டே தனி தான் இல்லை. ஆமாம், குக்கரில் 5 நிமிஷம் இட்லிக்கு வைக்கிற மாதிரி வச்சா போகிறோம், அதுக்கு மேலே ஒன்றுமே அவசியம் கிடையாது. ஓகே. எண்ணெய் தடவலைன்னா அது ஒட்டிக்கும் பாத்திரத்தோட, அதனால கண்டிப்பாக எண்ணெயை தடவிட்டு பண்ணுங்க. ஓகே, புழியறது இதை விட ஈஸியாக புழிய முடியாது. ஆமாம், ஆக்சுவலாக பார்க்க அவ்வளோ ஈஸியாக இருக்குது. இது ஒன்றும் சிரமப்படவே வேணாம்னு நினைக்கிறேன் யாரும். ஸோ நான் பண்ணிட்டோமா ஒரு தடவை? ஈஸி தான் உனக்கு பண்ணுறது, பண்ணிப்பாரு. ஒன்றுமே சிரமமே இல்லையேம்மா அதில். அந்த இதில் இரும்புலலாம் வந்து எங்கள் கையே போயிடும். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. பாவம், அந்த காலத்தில் அவளுக்கும் இதே மாதிரி இருந்ததுன்னா இன்னும் ஈஸியாக நிறையா பண்ணிருக்கலாம். ஸோ இது 10 நிமிஷம் தான். 10 நிமிஷம் குக்கரில் வந்து இட்லி வைக்கிற மாதிரி வச்சுட்டா ஈஸியாக ரெடி ஆகிடும். சூப்பர். இது அப்படியே சாப்பிடலாம், குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு இது அப்படியே தரலாம். பெரியவங்களுக்கு வேணா இதுக்கு நம்ம சைட் டிஷ் இப்போ பண்ணுறோன்னா கடலைக்கறி பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் இது. ஓகே, ஸோ இப்போ திறக்கலாமா? இது ஆஃப் பண்ணி 5 நிமிஷம் ஆச்சு, தாராளமாக திறக்கலாம். சூப்பர். ஜஸ்ட் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு சாப்பிட்டா அமிர்தமாக இருக்கும். எதுக்கு பிளேட்டு தான் இருக்கவே இருக்கே. இல்லை, எடுக்கிறது எப்படின்னு காமிக்கணும்ல நம்ம. ஓகே, ஒட்டாமல் வருதுன்னு காமிக்கிறதுக்கு. இது இப்போ இப்படி பார்த்தாலே தெரிஞ்சிருக்குமா? இதை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சாலும் சரி, இல்லை ஹாட் பாக்ஸில் வச்சாலும் சரி, ஒரு இலையை போட்டு அழகாக லேயர்டாக, ஸோ தட் ஒன்று மேலே ஒன்று ஓட்டாமல் இருக்கும். இல்லையா, சுட சுட கையோட சாப்பிட்டாலும் சரி, அப்படியே பண்ண சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். இதை பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்து கடலைக்கறியோடு சேர்த்து சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டே தனிங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நாங்களும் மாவுடூவில் இந்த மாதிரி புதுசாக ஃப்ரெஷ்ஷாக பண்ண முடியறதுக்கு நாங்களும் ட்ரை பண்ணுறோம். ஐயோ, ரொம்ப நல்லா இருக்குமா, பயங்கர சாஃப்டாக இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மாவுடூவில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க இது.